சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பாம்பன் சுவாமிகளோட படம் இருக்குது. ஹாஸ்பிட்டல் எதுக்கு ஆன்மீகவாதியோட படம்? 1923 பாம்பன் சுவாமிகள் நடந்து வரும்போது அவர் காலில் ஒரு வண்டி ஏறி அவரோட கால் எலும்பு முறிஞ்சிடுச்சு. உடனே அவரை சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அப்போ பாம்பன் சுவாமிக்கு 73 வயசு. இவ்வளோ வயசில் எலும்பு முறிவு சரியாகிறதெல்லாம் சுலபம் இல்லை. அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் டாக்டர்ஸ் இவரோட நிலையை பார்த்துட்டு சர்ஜரி பண்ணாதான் குணமாகும்னு சொல்லிட்டாங்க. பாம்பன் சுவாமிகள் முருக பக்தர். முருகன் மேலே உள்ள பக்தியில் சண்முக கவசம் இயற்றியவர். அந்த சண்முக கவசத்தை தொடர்ந்து பாடிட்டே இருந்தார். சரியா 10வது நாள் அவர் தங்கியிருந்த வார்டுக்கு 2 மைல் வந்தது. கூடவே நம் தலைவனும் வந்தார். அடுத்த நாள் அவர் பார்த்த டாக்டர்ஸ்க்கு நம்பவே முடியல. கால் முழுமையாக குணமடைஞ்சிருந்தது. எக்ஸ்ரே கூட எடுத்து பார்த்தாங்க, எந்த காயமும் இல்லை. இந்த அதிசயத்தை குறிக்கிற விதமாக இன்றைக்கும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் பாம்பன் சுவாமிகள் தங்கியிருந்த வார்டில் அவரோட திருவுருவப் படமும் வரலாறும் எழுதி வச்சுருக்காங்க.